சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்களோட ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொரியல். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, சிறிதளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கடுகு, சிறிதளவு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு நல்லா எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு, கறி மசாலா. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக முட்டை குருமா மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில். உருளைக்கிழங்கு வந்து வாய்வுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்து வாய்வத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்திக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்காது. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு வணங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். முட்டை குருமா மசாலா பொடி எடுத்து சேர்த்திக்கலாம். இதுதாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுறது. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தூவி விட்டுக்கோங்க. அப்படியே லேசாக கலந்து விட்டுக்கோங்க. குயிக்காக ரெடி ஆகிடும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.